அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாண்டியர்களோட வீழ்ச்சி, பாண்டியர்கள் எப்படி வீழ்ந்தார்கள் அப்படிங்கிற மாதிரியான டாப்பிக்கில் இன்றைக்கி நிறைய பேர் காணொளி பேசியிருக்காங்க. குறிப்பாக பாரிசாலன் அப்படிங்கிற ஒரு காணொளி பேசியிருக்காரு. அவர் அவருடைய ஒரு சித்தாந்தம் வச்சுருக்கார், தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுக்கு. அதனால் அந்த சித்தாந்தத்தில் வச்சு இந்த பாண்டியர்கள் எப்படி வீழ்ந்தார்கள் அப்படிங்கிறத அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர் பேசியிருக்காரு. அதில் தமிழ் தேசியம்தான், பாண்டியர் காலத்தில் ஏதோ தமிழ் தேசிய கட்சியெலாம் இருந்த மாதிரி அவர் பாண்டியர்கள் எப்படி வீழ்ந்தார்கள் அப்படின்ட்டு, அதாவது நாயக்கர்கள் தான் வீழ்த்தினார்கள் அப்படிங்கிற மாதிரியும், அவர் பாண்டியர் விழுந்துட்டாங்க, பாண்டியர் அழிஞ்சிட்டாங்க, அவர் பாண்டியர் கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு அசால்ட்டாக ஏதோ வரலாறுனா இவருக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியான பேசியிருக்காரு. ஸோ உண்மையாகவே பாண்டியர்கள் வீழ்ந்தார்களா, பாண்டியர்கள் வீழ்த்தப்பட்டார்களா, மதுரை எப்படி வீழ்ந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் வரலாற்றில் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப தெளிவாகவே இருக்குது. அந்த வரலாறு மிகவும் தெளிவாக இருக்குது. அதை நீங்கள் அதை சிலர் மறைக்க தான் முடியுமே ஒழிஞ்சு, அதை மறைச்சி அதை பொய்ய உண்மையை சொல்லாமல் மறைக்க தான் முடியுமே ஒழிஞ்சு, உண்மை மறைக்கப்படாதாங்க, அங்கேயே தான் இருக்கும், நம்ம தேடி படிச்சுக்க முடியும். குறிப்பாக பார்த்திங்கன்னா மதுரை பாண்டியர்களை வீழ்த்தி மதுரையை கைப்பற்றினார்களா அப்படின்னா அப்படின்னு கிடையாது. மதுரையை பிடிச்சிக்கிட்டாங்க நாயக்கர்கள். அதாவது சொன்ன மாதிரி விஜயநகர பேரரசை சேர்ந்தவர்கள் மதுரையை பிடித்து கொண்டார்கள். அப்போ அங்கே பாண்டியர்கள் அதிகமாக இல்லை. ஏன்னா பாண்டியர்கள் பார்த்திங்கன்னா 1300 இந்த காலகட்டங்களில் நடந்த சுல்தான்களோட படையெடுப்பு, இந்த மாலிக்-கஃபூரோட படையெடுப்பு, இந்த மாதிரியான மிக மிக அதிகமான படையெடுப்புகள் காரணமாகவும் இந்த 13ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட சகோதர யுத்தம், சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டிய தேவருக்கும் இடையே, குலசேகர பாண்டிய தேவரோட மகன்களான சுந்தரபாண்டிய தேவருக்கும் வீரபாண்டிய தேவருக்கும் இடைப்பட்ட சகோதர யுத்தம், இதனால் பாண்டிய நாடு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்தது. ஸோ இதனால் பாண்டியர்கள் அதன் பிறகு நடந்த சுல்தான்களோட படையெடுப்பு, அதன் பிறகு மாலிக்-கஃபூரோட படையெடுப்பு, இதனால் பாண்டியர்கள் மைக்ரேட் ஆகி அதிகமான பேர் திருநெல்வேலி பகுதி, தென்காசி பகுதிகளுக்கு பாண்டியர்கள் மைக்ரேட் ஆகி போயிடுறான பேர் திருநெல்வேலி தென்காசி பகுதிகளுக்கு போயிட்டாங்க. ஸோ இதன் பிறகும் திருவாடானை, அப்புறம் மதுரை தவிர்த்து இன்னும் சில பகுதிகளில் பாண்டியர்கள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. குறிப்பாக மாலிக்-கஃபூரெல்லாம் விரட்டி அடித்ததே விக்ரமபாண்டிய தேவர் தான், சுந்தரபாண்டியன் வீரபாண்டியனோட மாமா. இவர் மாலிக்-கஃபூரை இவருக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு, அந்த வயசில் வயசான நிலையில் இருந்தாலும் மாலிக்-கஃபூரை இந்த திருநெல்வேலி தென்காசி பகுதிகளில் இருந்தால் படையை திரட்டிட்டு போய் விரட்டியிருக்காரு. ஸோ அப்படி பாண்டியர்கள் அதிகமான பேர் திருநெல்வேலி தென்காசி பகுதிகளுக்கு மைக்ரேட் ஆன காரணமாக தான் நாயக்கர்கள் மதுரையை கைப்பற்ற முடித்தது. அதன் பிறகும் பார்த்திங்கன்னா நாயக்கர்கள் திருநெல்வேலி தென்காசி பகுதிகளுக்கு மைக்ரேட் ஆகியிருந்த பாண்டியர்கள், அங்கே சிறு சிறு சிற்றரசுகளாக இருந்தவர்களை அவர்கள் நாயக்கர்கள் பெரிய அளவில் எந்த டார்ச்சருமே பண்ணலை அப்படிங்கிறதான் வரலாற்று. ஏன்னா அவர்கள் ஒரு இணக்கமான சூழ்நிலை தான் இருந்திருக்காங்க. தென்காசி பாண்டியர்களும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்திருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் பாண்டியர்களை, நாயக்கர்களை மதுரையிலிருந்து அப்புறப்படுத்தணும்னு நினச்சி சில பாண்டியர்கள் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ அதை மறவர் கழகம், பாண்டியர்கள் எழுச்சி அப்படிங்கிற மாதிரியான பேர்கள்லாம் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மறவர் கழகம், ஐவர் பாண்டியர் போர் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 பாண்டியர்கள்லாம் சேர்ந்து நாயக்கர்கள் எதிராக போர் யுத்தங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. வெட்டுமருமாள் பாண்டிய தேவர்லாம் போர் செய்திருக்காரு. அதுவும் ஒரு பக்கத்தில் நடந்துகிட்டு இருந்தாலும், ஒரு பக்கம் சரி அவங்க மதுரையில் வந்துட்டாங்க, நம்ம தென்காசி திருநெல்வேலி பகுதிகளில் இருந்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாண்டியர்கள் இந்த பகுதியில் இருந்திருக்காங்க. அப்போ பாண்டியர்கள் எங்கே வீழ்ந்திருக்காங்க, பாண்டியர்கள் திருநெல்வேலி தென்காசி பகுதிகளில் ஆட்சி செய்துட்டு தானே இருந்திருக்காங்க. மதுரை பகுதிகளில் நாயக்கர் பிடிச்சிட்டு அங்கே ஆட்சி செய்துட்டு இருந்தாலும் பாண்டியர்கள் இந்த பகுதிகளில் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அதன் பிறகு பூலித்தேவர் காலகட்டத்தில், அதாவது நம்ம பாண்டிய மாமன்னர் பூலித்தேவர் அவர்களுடைய காலகட்டத்தில் மதுரையை மீண்டும் கைப்பற்றுவதற்காக முயற்சிகள் நடந்ததாகவும், கிட்டத்தட்ட பாண்டிய மன்னர்களோட பெயர்களில் கிட்டத்தட்ட 5 கோட்டைகள் கட்டப்பட்டிருது. களக்காடு, வாசுதேவநல்லூர், ஊற்றுமலை போன்ற பகுதிகளெல்லாம் கோட்டைகள் கட்டப்பட்டு மதுரையை மீண்டும் கைப்பற்றுவதற்கு முயற்சிகள் நடந்திருக்கு. அதன் பிறகு ஆங்கிலேயர்களோட படைகள் அதன் பிறகு அவர்கள் ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதன் பிறகு என்ன செய்ய முடியும், அதன் பிறகு எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் பாண்டியர்கள் ஜமீன்களாக ஆங்கிலேயர் ஆட்சியில் மாறிட்டாங்க. இப்போ சில பேர் இந்த அறிவு ஜீவிகள்லாம் இருப்பாங்க, ஆங்கிலேயர் காலத்தில் தான் நீங்கள் வந்தீங்க, ஏன்னா ஜமீன்கள் தானே, அப்போ ஜமீன் அப்படின்னா ஆங்கிலேயர் காலத்தில் அப்போ அதி புத்திசாலிகள் இவங்கெல்லாம், ஜமீன் அப்படின்னா ஆங்கிலேயர் காலத்தில் தான் இவங்க வந்தப்படின்னா நீங்கள் ஜமீன்தார் தான், பாண்டியர் கிடையாது. ஒரு வரலாறு என்ன, அவர்கள் ஒவ்வொரு நிலையில் எப்படி மாறியிருக்காங்க அப்படிங்கிறது கூட தெரியாத ஒரு முட்டாள்கள் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் பலரும் வரலாறு பேசிட்டு வராங்க. வரலாறு பேசுகிறவனுக்கு இதெல்லாம், இந்த வரலாறு தெரியுமா, போர்னா என்ன தெரியுமா, போரில் ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த மன்னர்கள் சிற்றரசர்களாக இருப்பாங்க. பாண்டியன் சோழர்களை வீழ்த்தி சோழனை தன் கீழ் கப்பம் கட்டக்கூடிய ஒரு குறுநில மன்னராக வச்சிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்,
அவங்க சோழர் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? நீ சோழன் எப்படி பாண்டியன் எதிர்த்து சண்டை போடாமல் எப்படி அவனுக்கு கீழே நீ வந்து ஆட்சி பண்ணுவ அப்படின்னு கேட்க முடியுமா? அதன் பிறகு ஜமீன்களாக இருந்து இன்றைக்கும் அந்த ஜமீன்கள் இருக்குது. பாண்டிய சிற்றரசு மன்னர்கள் ஜமீன்களோட வாரிசுகள் இன்றைக்கும் இருக்காங்க. பாண்டியர்கள் வந்து 14ஆம் நூற்றாண்டிலே மறைஞ்சிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க. பாண்டியர்கள்லாம் என்ன வந்து ஒரு ஜீம்பூம்பாவாக காணாமல் போகிறதுக்கு? ஸோ இந்த வரலாறை வந்து மிகவும் தெளிவாக வந்து நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான், நம்ம அதை படித்தா மட்டும்தான் இதை வந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதை விட்டுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்காக வரலாற்றை வந்து மாற்றி பேசுவது, சமூக வலைத்தளங்களில் மாற்றி பேசுகிறது, இதெல்லாம் எந்த விதமான மனநிலை அப்படிங்கிறது தெரியல. ஸோ நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டி. ஜெய்.